சரி என்ன சொல்றாங்கன்னா, so it is given that is question left side and right side is given. So it is a sin theta divided by cot theta, cot ஆ theta plus cosecant theta. Yes, sin theta divided by cot theta minus cosecant theta equal to 2. சரியாம்மா? See இது என்னது ப்ரூவ் தட் கான்செப்ட். அப்போ ப்ரூவ் தட்டுங்கும் போது நம்மளுக்கு என்ன இருக்கும்? எல்ஹெச்எஸ் சைடு எடுத்துட்டு ஆர்ஹெச் சைடு நம்ம 2ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஆ சரி சார். சரி பார்த்தலாமா? சார் ரெண்டுக்கு என்ன இருக்குது? சைன் தீட்டா காமன். நல்லா பார்த்துங்க. எல்ஹெச்எஸ் சைடு எடுத்துட்டேன். எல்ஹெச் சைடு இதுதான். அப்போ ரெண்டுக்கு காமன் என்னடா இருக்குன்னு? இங்கேயும் சைன் தீட்டா இருக்குது, இங்கேயும் சைன் தீட்டா இருக்குது. அதனால சைன் தீட்டா காமனாக எடுத்துட்டேன். இதில் எனக்கு டவுட் இருக்குதா? சார் காட் தீட்டா. இல்லை, நான் என்ன சொன்னேன்னா சைன் தீட்டா ரெண்டுக்கு காமனாக இருக்குது. அதனால சைன் தீட்டா காமனாக எடுத்துட்டேன். அப்போ என்ன கிடைக்குங்க? 1 டிவைடட் பை காட் தீட்டா ப்ளஸ் கொசிகன் தீட்டா. சார் காட் தீட்டா தான் சார் காமனா இருக்கு. இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது. ரெண்டு பேர் நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். ப்ளஸ் மைனஸ் வரும்போது எது காமனாக இருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும்னு சொல்லிக்கிறேன். இங்கே ப்ளஸ் இருக்கும்போது சார் பக்கத்துக்கு முன்னாடி ஆனா காட் தீட்டாக்கு முன்னாடி இருக்க சைன் ரெண்டுமே பிளஸ் தானே சார்? இன்னொரு சொல்லுங்க. இன்னொரு சொல்லு. சார் காட் தீட்டாக்கு முன்னாடி இருக்கிற சைன் ரெண்டுமே பிளஸ் தானே சார்? முன்னாடின்னு இங்கேயா? இதுதான் காட்டிட்டு இதுக்கு முன்னாடி சைன் இருக்குங்க ப்ளஸ் தான். இதுக்கு முன்னாடி ப்ளஸ் தான் இருக்குங்கிற. பட்டு நல்லா காமனாக பார்த்துங்க. ஏபி ப்ளஸ் ஏசின்னு இருந்தால் ஏ வந்து காமனாக எடுத்தால் பி ப்ளஸ் சின்னு வரும். சரிங்களா? வெறும் ஏ ப்ளஸ் பின்னு இருந்தால் இதுக்கு வந்து காமனாக எடுக்க முடியாது. அப்படியே எடுத்தாலும் ஏ எடுத்தீங்கன்னா 1 ப்ளஸ் பி பை ஏன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இதுதான் காமன் தியரமோட கான்செப்ட். எப்போ காமன் எடுக்கணும்? ரெண்டு எலிமெண்ட்டும் இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் டேர்ம்ல இருக்கணும். பிட்வீன் அடிஷன் இருக்கணும், இல்லை சப்ராக்ட் இருக்கணும். அடிஷன் இருக்கலாம், இல்லை சப்ராக்ட் இருக்கலாம். அப்போ தான் காமன் எலிமெண்ட் எடுக்க முடியும். டினாமினேட்டர் டேம் எது இல்லாத வரும். நீ சிம்மா இருக்கிற எலிமெண்ட்டை இந்த மாதிரி டேம் இருக்குது பாருங்க, ஏ ப்ளஸ் பின்னு இருக்குதா, இதுக்கு காமனாக எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இங்கே ஒரு டினாமினேட்டர் ஒரு டேம் தேவையில்லாத வரும். அது எப்போ போடணும்? நமக்கு தேவையான கான்செப்ட் போடலாம். இந்த கான்செப்ட்டுக்கு நமக்கு தேவை கிடையாது. அப்போ நீ சொல்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, சார் இங்கே ப்ளஸ் சைன் இது ரெண்டுக்குமே காமனாக தான் சார் இருக்குது, இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற. ஏன்னா இதனோட ஃபார்மேட் என்ன? இதனோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஃபார்மேட்டு. அப்போ ஏ ப்ளஸ் பி ஃபார்மேட்டு நீ கான்டீட்டை வெளியே எடுக்கலாங்கிற. அப்போ கான்டீட்டை வெளியே எடுத்து இங்கே என்ன எடுக்கும்? டிவைட் பை கான்டீட்டான்னு கிடைக்கும். இங்கே ஒன்று ஆயிடும். கரெக்டுங்களா? அதனால நீ கான்டீட்டை எடுக்கிற பற்றி பேசக்கூடாது. வெறும் சிங்கிள் டைம் இருக்குதா, அந்த சிங்கிள் டைம் ரெண்டுக்கும் காமன் ஆகுதா, அதை தான் நம்ம எடுக்கிற பற்றி பேசணும். பாருங்க, ஏபி ப்ளஸ் ஏசி இது டபுள் டைம் இருக்குது. டபுள் டைம் இருந்தாலும் என்ன இருக்குது? ஏ வந்து காமனாக இருக்குது. கரெக்டாக? ரெண்டு டைம் இருந்தாலும் ஏ காமனாக இருக்குது. அதனால தான் காமனாக இருக்குது. புரியுதாமா? நிறைய டவுட் இருக்குதா? புரியுது சார். அப்போ அடிஷன் சப்ராக்ட் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணுமா. இப்படி இருக்கிற டைமுக்கு எடுக்கக்கூடாது. ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும்போது எடுக்கக்கூடாது. எப்போ எடுக்கணும்? நமக்கு தேவையாக இருந்தால் எடுக்கலாம். அது எப்போ தேவைங்கிறது நம்ம ப்ராப்ளம் போடும்போது தான் தெரியும். சரிங்களா? ஓகே சார். ஓகேங்க. மைனஸ் 1 டிவைடட் பை காட் தீட்டா மைனஸ் கொசிகன் தீட்டா. சரிடா கண்ணு? இப்போ என்ன பண்ண போறோம்னா காஞ்சிகேட் மல்டிப்ளிகேஷன். ஆல்ரெடி நேற்று சொன்ன காஞ்சிகேட் மல்டிப்ளிகேஷன் என்னது? இங்கே இருக்கிற டைமுக்கு நடுவில் வந்து ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டால் அதான் காஞ்சிகேட் மல்டிப்ளிகேஷன். சரிங்களா? ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ். அதே மாதிரி மைனஸ் வந்து என்ன பண்ண போகிறோம்? ப்ளஸ் போட போகிறோம். சரியாம்மா? இல்லைன்னா என்ன பண்ணலாம்? டேக்கிங் எல்சிஎம். ரெண்டுல எது வேணால் பண்ணலாம். சார் சார் இது மொத்தமா எடுத்து காம்பனண்டோ டிவைடண்டோ பண்ணலாமா சார்? நீ ஏன் காம்பனண்ட் டிவைட் அது கற்று பிடிச்சிருக்காரு? காம்பனண்ட் டிவைட் எடுக்கிற காம்பனண்ட் டிவைடர் இங்கே பாரு, லெஃப்ட் சைடு எனக்கு எல்ஹெச்எஸ் மட்டும் தான் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். காம்பனண்ட் டிவைடர் ரெண்டு பக்கம் ஃப்ராக்ஷனாக இருக்கணும். அதை யோசி. ரெண்டு பக்கம் ஃப்ராக்ஷனாக இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்னல, ஃப்ராக்ஷனல் போத் சைடு. அப்படியே இருந்தால் காம்பனண்ட் டிவைடர். சூப்பர், நீ ஐடியா யோசிக்கிற. பட் ரெண்டு பக்கம் ஃப்ராக்ஷனல் டைம் இருக்குதா? எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியுமா? அது அப்ளிகேஷன் வந்து எல்லா ப்ராப்ளத்துக்கும் டவுட் தான். ஏன்னா இந்த கான்செப்ட் வேணும். சரிங்களா? அதனால நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம கஸ்டமர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி இது வந்து ஈஸியான ப்ராப்ளம் தான். அது எல்ஹெச்எஸ் மட்டும் தான் இருக்குது, அங்கே ஏ பை பி ஃபார்மேட் இல்லை. சரிங்களா? அதனால் வேண்டாம், இது நாங்கள் டேரெக்டாக போடுங்க. அப்போ என்னாச்சு? இதுக்கு எல்சிஎம் டைம் என்ன? இது எல்சிஎம் டைமு. அப்போ என்ன பண்ணணும்? ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை. நேற்று கற்று கொடுத்துல இந்த மாதிரி வந்துச்சுன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எல்சிஎம் டைம் அப்படியே எழுதிட்டீங்க. அப்போ என்னாச்சு? எல்சிஎம் காட் தீட்டா மைனஸ் ப்ளஸ் ஆகும் ப்ளஸ் கொசிகன் தீட்டா இன்டு காட் தீட்டா மைனஸ் கொசிகன் தீட்டா. கரெக்டாமா? என்ன டவுட் இருக்குதுங்களா? அப்போ இது என்ன சொன்னேன்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டு என்ன ஆகுங்க? காட் தீட்டா
மைனஸ் கொசிகன் தீட்டா இங்கே இங்கே என்ன கிடைக்கும் மைனஸ் போட்டு ப்ராக்கெட்டில் என்ன கிடைக்கும் காட் தீட்டா ப்ளஸ் கொசிகன் கரெக்டாமா ஆ சார். எது டவுட் இல்லை எல்சிஎம் எடுக்கிறதுல இல்லை சார். சூப்பர் அதை மட்டும் கொஞ்சம் கற்றுக்கோ ஈஸியாக தான் இருக்கும் அப்போ என்னாச்சு இது என்ன ஃபார்மேட்டு ஏ ப்ளஸ் பி ஃபார்மேட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மேட் அப்போ இது ரெண்டையும் சேர்த்து எப்படி இருக்குதான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எழுதலாம் இன் டினாமேட்டர் கான்செப்ட் சொல்லிக்கிறேன் சரிங்களா அப்போ சொல்லுங்கள் என்னாச்சு தட் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா டினாமேட்டர் என்ன சொல்லிட்டேன் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்போ என்னதான் காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா கரெக்டாமா எனக்கு டவுட் இருக்குதா இல்லை சார். நீங்கள் என்ன சொல்லுங்க காட் தீட்டா மைனஸ் கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் உள்ள போகும் மைனஸ் காட் தீட்டா மைனஸ் கொசிகன் தீட்டா கரெக்டாமா டவுட் இருக்குங்களாம்மா இல்லை சார். அப்போ என்னாச்சு ப்ளஸ் காட் தீட்டாவும் மைனஸ் காட் தீட்டாவும் கட் ஆயிடும் கரெக்டுங்களா ஆ சார். அப்போ என்னாச்சு தட் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா இன்ட்டு மைனஸ் கொசிகன் தீட்டா மைனஸ் கொசிகன் தீட்டா எப்படி எழுதலாம் மைனஸ் 2 கொசிகன் தீட்டான்னு எழுதலாமா ஓகே சார். divided by cos square theta minus cosecant square theta கரெக்டாடா கண்ணே ஓகே சார். இங்கே ஒரு மைனஸ் டிஸ்டர்ப் ஆகுது இந்த மைனஸ் டிஸ்டர்ப் நான் வரனால கீழே கொண்டு வந்து நான் கொண்டு வரேன் கீழே கொண்டு வந்து என்ன பண்ணலாம் எனக்கு கீழே 2 டைம் வருது அதை இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன் அந்த மைனஸ் எழுது இந்த மைனஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க கீழே கொண்டு வரேன் அப்போ என்ன செய்ய இங்கே மேலே 2 கொசிகன் தீட்டாவா 2 கொசிகன் தீட்டா 2 கொசிகன் தீட்டா டிவைட் பை மைனஸ் கீழே கொண்டு வரேன் மைனஸ் கீழே கொண்டு வந்தால் என்ன ஆகும் மைனஸ் ஆர் காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ஆகும் கரெக்டாமா that is equal to sin theta into 2 cosecant theta 2 cosecant theta divided by இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்றா மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் மைனஸ் உள்ள மைனஸ் வந்து பிளஸ் ஆகும் பிளஸ் வந்து மைனஸ் ஆகும் அப்போ என்னாச்சு cosecant square theta மைனஸ் cot square theta ன்னு கிடைக்கும் இதுல என்ன டவுட் இருக்குதாமா இல்லை சார். சரி இப்போ இந்த cosecant square theta மைனஸ் cot square theta என்ன ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துக்கிறேன் cosecant square theta equal to 1 plus cot square theta அப்போ இந்த காட் இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகும் cosecant square theta minus cot square theta equal to என்ன 1 ன்னு கரெக்ட்டுங்களா அப்போ டினாமினேட்டர் வேல்யூ 1 அப்ளை பண்ணணுமா டினாமினேட்டர் வேல்யூ 1 கரெக்டாடா கண்ணே ஓகே சார். என்ன சே sin theta into 2 cosecant theta divided by 1 அப்போ டிவைட் பை 1 சேம் வேல்யூ தான் அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இது டேரெக்டாக எப்படி எழுதலாம் 2 இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு கொசிகன் தீட்டான்னு எழுதலாம் கரெக்டாமா ஆ சார். 2 இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு கொசிகன் தீட்டா எப்படி எழுதலாம் 1 பை சைன் தீட்டான்னு எழுதலாம் கொசிகன் தீட்டா என்ன எழுதலாம் 1 பை சைன் தீட்டான்னு எழுதலாம் அப்போ என்னாச்சு சைன் தீட்டா கேன்சல் ஆகிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வருது சரியாம்மா அப்போ 2 தான் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லிக்கலாம் போது ஆ சார். 2 தான் சார் RHS. Okay, RHS takes 2, therefore is getting the RHS side is. Therefore, LHS side equal to RHS. Any doubt? பொறுமையாக பாரு ஃபார்முலா சந்தர்ப்பத்தில் ரீப்ளேஸ் பண்ணணும் நிறைய ஃபார்முலா அல்ஜிப்ரா ஃபார்முலா வரும் ட்ரிகோனோமெட்ரி ஐடென்டி ஃபார்முலா வரும்